நண்பர்களே, தாலுஸ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது ஒரு அருமையான சுவையில இலங்கையின் தேநீர் கடை கடலை பருப்பு சூசியம் எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சூசியம் வந்து 2 பருப்பு வகைகளை வச்சு எனக்கு தெரிஞ்சு செய்யலாம். ஒன்று வந்து முழு பயரை வச்சு செய்யலாம், இன்னொன்று வந்து கடலை பருப்பை வச்சு செய்யலாம். ஆனா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது கடலை பருப்பை வச்சு எப்படி சூசியம் செய்யறது. இந்த சூசியம் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எந்தெந்த அளவுகள்ல தேவை, எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த சூசியம் செய்கிறதுக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா 3 அல்லது 4 தண்ணி மாற்றி கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மறுபடியும் சுத்தமான தண்ணி விட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு மறுபடியும் கழுவிட்டு வடிய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வடிய வச்சு எடுத்த கடலைப்பருப்பு முழுவதையும் ஒரு குக்கர் பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பை நீங்கள் ஊற வச்சு வேக வைக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஊற வச்சு பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த கடலைப்பருப்புக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அகப்பையோ அல்லது கரண்டியோ வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பண்டை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருங்க. மூடி போடுறதுக்கு முதல் 1 டீஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு மூடியை போட்டுட்டு வெயிட் போட்டுருங்க. நெருப்பை வந்து மீடியத்தை விட கொஞ்சம் குறைவாக வச்சுக்கோங்க. 5 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 விசில் வந்த பிறகு அடுப்பு அணைச்சி விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு உள்ளே இருக்கிற ப்ரெஷர் எல்லாம் வெளியேறிடும். வெளியேறின பிறகு மூடியை திறந்துட்டு இப்போ வந்து ஒரு கரண்டியோ அல்லது அகப்பை வச்சோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், பருப்பு வந்து நல்லா அவிஞ்சிட்டு ஆனால் தண்ணி கொஞ்சம் நிற்கிறபடினால நெருப்பை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த தண்ணி முழுவதையும் வத்த வச்சிடலாம். கடலை பருப்பில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்தினா தான் உருண்டை பிடிக்கிற போது வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி நல்லா இறுகிடுச்சு. இந்த டைமில் வந்து சேர்க்க வேண்டிய மிகுதியான பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், 1/2 கப் அளவுக்கு சீனி, 1 கப்பு துருவின தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெருப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. தேங்காய் பூ சேர்த்ததுக்கு பிறகு நீங்கள் அதிக நேரம் அடுப்பில் விட வேண்டாம். 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை அணைச்சிருங்க. இப்போ அடுப்பில் இருந்து இறக்கி கொஞ்ச நேரம் ஆற வச்சுருங்க. இப்போ சூசியத்துக்கு செய்த கடலைப்பருப்பு பூரணம் ஆறுனதுக்கு பிறகு நல்லா அகப்பையோ அல்லது கரண்டியோ வச்சு கலந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் வந்து கடை சூசியம் மண்டபடினால கடையில் வந்து பெருசாக நல்லா குண்டு குண்டாக செய்வாங்க. அதனால் நான் வந்து கொஞ்சம் பெருசாகவே உருண்டை பிடிச்சிக்கிறேன். தொடர்ச்சியாக பருப்பு உருண்டை உருட்டும் போது சில வேளையில் கையில் ஒட்ட பார்க்கும். அந்த டைமில் வந்து கையை வந்து ஈரப்படுத்திக்கோங்க. ஈரப்படுத்திட்டு மறுபடியும் உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நேர்த்தியான உருண்டை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ செய்தெடுத்த இந்த கடலைப்பருப்பு பூரணத்தில் எனக்கு கிடைச்சது என்னுடைய சைஸின் படி 8 உருண்டைகள். இப்போ இதை வந்து ஓரமாக வச்சுட்டு இப்போ வந்து இந்த சூசியம் துவைக்கிறதுக்குரிய மாரடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு அவிக்காத கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 மேசக்கரண்டி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கிற போது ஒன்று வந்து எண்ணெய் குடிக்காது, இன்னொன்று வந்து லைட்டான மொறுமொறுப்பு தன்மையை கொடுக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ இதில் இந்த மாவினுடைய சுவைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 கப்பு தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாத பதத்துக்கு இந்த மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மா கரைச்சதும் இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் தண்ணியில் 1 சிட்டிகை கலர் சேர்த்துக்கோங்க. நான் இதில் மஞ்சள் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாவோடு சேர்த்துக்கோங்க. இது வெறும் அழகுக்காக மட்டும்தான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் இதை விலக்கி கொள்ளலாம். இப்போ பாருங்கள், சூசியத்துக்கு தேவையான மா ரெடி ஆயிருச்சு.
இந்த மாவுடைய பதத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு கைவிரலை விட்டு மாவுக்குள்ளே பார்க்கும்போது மாப்பட்ட அந்த கைவிரலுடைய பகுதியெல்லாம் இந்த மாதிரி கவர் ஆகணும். இதுதான் சரியான பதம். இப்போ வந்து நம்ம சூசியம் பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பருப்புருண்டை எடுத்து துவைக்கிற மாவில் போட்டு பருப்புருண்டைன்ற எல்லா பகுதியிலும் வந்து மா பிடிக்கிற மாதிரி துவைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நேரடியாக சூடான எண்ணெயில் போட்டுக்கோங்க. இந்த சூசியம் எண்ணெயில் போடுகிற போது இடைவெளி விட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நெருப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. சூசியம் எண்ணெயில் போட்டு 1 நிமிஷத்துக்கு பிறகு மற்ற பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் உடையாமல் இருக்கும். இந்த சூசியம் பொரிகிறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சது 1.5 நிமிஷம் போதும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி கலர் வந்ததும் சூசியம் எல்லாத்தையும் எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி மிகுதியாக இருக்கிற பருப்புருண்டைகள் எல்லாம் மாவில் துவைச்சு சூசியமாக பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்க, டீ கடை சூசியம் எவ்வளோ அழகாக வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கல. உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்க. அவ்வளோ சூப்பராக உள்ளெல்லாம் பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. என்ன நண்பர்களே, ஒரு அருமையான சுவையில மாலை சிற்றுண்டி கடலைப்பருப்பு சூசியம் எப்படி செய்யறேன்னு இந்த வீடியோல நாங்க பார்த்திருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.